ஹாய். ஆக்சுவலா ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு, "ஏன் வந்து ஐடி ஜாப்ப வந்து குயிட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த வீடியோல எனக்கு எப்படி ஜாப் கிடைச்சிச்சு, அண்ட் தென் நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு ஓவராலா நான் ஜாப் சர்ச் பண்ணதுலேருந்து நான் ஜாப் குயிட் பண்ண வரைக்கும் என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நான் ஃபுல்லா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து 2017 பாஸ்ட் அவுட் ஸ்டூடண்ட்டு. 2017ல ஏப்ரல்ல எக்ஸாம் முடிஞ்சுச்சு. 2 மந்த்ஸில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ரிசல்ட் வந்து ஒரு 20 டேஸில் நான் சென்னை கிளம்பிட்டேன். ஏன்னா, இங்கே இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு கேட்டு அது ஜாப் வந்து இன்டர்வியூலாம் குடுத்தேன். பட் ஆனால் அது நல்லா ஒர்க் ஆகுற மாரி எனக்கு தெரில. ஸோ, அதனால சென்னையிலே போயிட்டு பிஜியில் ஸ்டார்ட் பண்ணி பிஜியில் ஸ்டே பண்ணி நிறைய ஜாப் வந்து கம்பெனிலே போயிட்டு டைரெக்ட்டா நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பிட்டேன். சென்னையில் வந்து ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட்டிங்கில் 5000 என்னமோ அமௌண்ட் கொண்டு போனேன் வீட்லேருந்து. அதுதான். அதுக்கப்புறம் வீட்ல எதுவும் அமௌண்ட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நானே வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து ஒரு ஜாப் பார்த்தேன். அந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே என்னோடய பிஜிக்கு பக்கத்துலேயே தான் வந்து அது. பக்கத்துலேனா ரொம்ப பக்கத்தில் கிடையாது. ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். டெய்லி பஸ்ஸில் என்னத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே தான் வருவேன். அப்படி போகும்போது அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து இன்சூரன்ஸ் பேஸ்டு கம்பெனி. இன்சூரன்ஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்றப்போ நமக்கு ஃபிக்ஸ்டு சேலரி எதுவுமே கிடையாது. டார்கெட் பேஸ்டு சேலரி தான். நம்ம வந்து அவங்க சொல்கிற டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அவங்க சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதர் தென் அது இல்லாமல் நமக்கு எந்த சேலரியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் அங்கே இருக்க தான் தெரிஞ்சுச்சு. அது கொஞ்சம் ஃப்ராடுலண்ட்டா எனக்கு என்னோட தாட் அப்படி இருந்துச்சு. தாட் அப்படி இல்ல, உண்மையாவே அவங்க அங்கே ஃப்ராடுலண்ட் தான், ஸ்பேம் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கு செட் ஆகல. அதோட நான் வந்து வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அதுக்கப்புறம் ஜாப் மறுபடியும் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி ஒரு 1 மந்த்தில் மறுபடியும் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அது வந்து ஒரு பிரைவேட் லிமிட்டெட்ல ஹெச்ஆரா வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே ஹெச்ஆரா ஜாயின் பண்ணும்போது என்னோட அது வந்து ஹெச்ஆர்னா ரொம்ப பெரிய கம்பெனிலாம் கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு ஹெச்ஆரா நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டார்ட்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் இதில தான் நான் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் நான் சொல்லலை. நான் ஃப்ரெஷர்ன்னு தான் சொன்னாங்க. சொன்னோன்னே அவங்க எனக்கு சேலரி வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 குடுத்தாங்க. 8000 குடுத்தாங்க. அண்ட் தென் இந்த 8000 நீங்கள் வந்து குடுத்தது மட்டும் இல்லாம, நீங்க அங்கேயும் வந்து இந்த இது இருக்கு. அங்க நம்ம வந்து எவ்வளோ பேர ரெக்ரூட் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்சென்டிவ்ஸ் உண்டு அங்க. ஸோ, அதனால எனக்கு சேலரி வந்து நல்லா தான் 8000 மட்டும் தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் மந்த்து. செகண்ட் மந்த் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12,000க்கு வந்து என்னோட சேலரிய வந்து ஹைக் குடுத்தாங்க. பட் ஆனால் நான் அவங்க சேலரி வாங்கி கொஞ்சம் 2 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு செகண்ட் மந்த் வந்து 12,000 வாங்கினேன். வாங்கி கொஞ்ச நாள்ல ஜாப் வந்து நான் குயிட் பண்ணிட்டேங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஐடில ஹார்ட்வேர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கம்பெனில நான் வந்து ஜாப் வந்து முன்னாடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். வெயிட்டிங் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ, அதனால தான் அந்த கேப்பில் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். இந்த பிரைவேட் லிமிட்டெட்ல. ஸோ, இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ, அதனால அங்கே ஐடி ஹார்ட்வேர்ல போனோம்னா இன்னும் சேலரி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே வந்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 16K சேலரி குடுத்தாங்க. 16K சேலரில எப்படி அப்படின்னா, பிஎஃப் இதெல்லாம் போக கையில வந்து 12 கிட்ட, அங்கேயுமே கையில 12 கிட்ட தான் வரும். பட் ஆனால் பிஎஃப் அமௌண்ட் இதெல்லாம் நிறைய போயிடும். போயிட்டு நமக்கு கையில வந்து 12K தான் கிடைக்கும். அங்கே ஜாப் வந்து எப்படி அப்படின்னா, அது வந்து ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட். ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்ட்ன்றப்போ, ஆஸ்திரேலியனோட டைமிங்கில தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னைய கொண்டு போய் விட்ட, அதாவது அது ஒரே ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட்ல மோர் தென் ஐ திங்க் எப்படியும் ஒரு 10 டீமுக்கு மேல அங்க இருக்கும். அந்த 10 டீம்ல நான் வந்து ஒரு டீம்ல என்னைய வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போய் கூப்பிட்டாங்க. அங்க வந்து நான் வந்து காலையில நம்மளோட டைமிங் படி காலையில
4:30 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஏர்லி மார்னிங் 4:30க்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் 12:30 to 1:00 சம்திங் இந்த ரேஞ்சில் வந்து ஒர்க் முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேப்லாம் கொடுத்தாங்க. கேப் ப்ரொவைட் பண்ணாங்க. மார்னிங் வந்து கேப் வந்து பிக்கப் ட்ராப்அப் 2க்குமே வந்து கேப் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ வந்து போயிட்டு வரதில் எந்த ப்ராப்ளமும் ஸ்டார்ட்டிங்கில் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு டீமில் போட்டாங்க. அந்த டீமில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே நல்லா தான் போணுச்சு. இந்த கேப் ப்ரொவைட் பண்ணுறது, ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் போணுச்சு. ஏர்லி மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சு கிளம்பணும். இல்லை ஏர்லி 4:30க்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கணும். 1:00 போல் விட்டுருவாங்க. நம்ம கேபே வந்து நம்மளை வந்து இங்கே ட்ராப் பண்ணிடும். பட் ஆனால் நம்ம டீமில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போயிருந்த டீமில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்னால் எல்லாருமே 5+6+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க. எல்லோரும் ஆன்சைட்டில் போய் அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்தவங்க. என் கூட வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு கோகுலிக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் வந்து எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல. அவங்கக்கிட்ட நம்ம போய் ஏதாவது டவுட் கேட்டால் கூட எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரியும், நம்ம சும்மா இருக்கிற மாதிரியும், அந்த மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் நடந்துப்பாங்க. அண்ட் தென் எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஒரு பதில் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளை ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பக்கத்தில் வந்து சேர்லாம் இருக்கும். பட் ஆனால் நம்மளை உட்கார விட மாட்டாங்க. நின்றுக்கிட்டே தான் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அண்ட் தென் இன்னொரு ப்ரோ இருந்தாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க கூட மித்த கொலீக்ஸும் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டீமில். மேனேஜர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் மேனேஜர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க இருந்தால் இவங்க கொஞ்சம் நமக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க மேனேஜர் இருந்தால். மேனேஜர் இல்லை அப்படின்னா சுத்தமாக எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது போய் கேட்டாலும் அது நமக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஒரு ஆன்சரை வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் போணுச்சு அந்த டீமில். அங்கே வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஃபிக்ஸ்டு வீக் ஆஃப் தான். மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க்கு. சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ்டு வீக் ஆஃப். அங்கே வந்து இந்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ நம்மளை வந்து வேறு டீம் மாற்றிட்டாங்க. என்னையும் என் கூட ஃப்ரெஷராக ஒரு பொண்ணு 3 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களையும் 2 பேரையும் ஒரே டீமில் வேறு ஒரு டீமில் வந்து இது பண்ணாங்க. வேறு ஒரு டீமில் நாங்கள் போனோன்னுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேப்பர் போட்டுட்டாங்க. பேப்பர் போட்டு அவங்க 2 மந்த்ஸில் ரிலீவ் ஆகிட்டாங்க. நான் வந்து அதே டீமில் தான் இருந்தேன். அந்த டீமில் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஏஜ் தான். எல்லோரும் ஒரு 1+ ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு முன்னாடி இல்லைனா 6 மந்த் முன்னாடி அப்படி ஜாயின் பண்ணவங்க தான் இருந்தாங்க. ஏதாவது கேட்டால் கூட நல்லா நம்ம ஏஜ் தான் இல்லையா, ஸோ அதனால் எல்லாமே நல்லா சொல்லிலாம் தந்தாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து எப்படி அப்படின்னா 4 மானிட்டர் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். 4 மானிட்டர்லேயுமே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். எல்லாத்துக்கும் வந்து நம்ம தான் வந்து பொறுப்பு. அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒர்க் லோடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். திடீர்னு வந்து ஆன்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். திடீர்னு நிறைய சைட்ஸ் வந்து டவுன் ஆகிடும். அது எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணி ஒரு 15 to 10, அதாவது ஒவ்வொரு சைட்க்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ்னால், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்னால் 10 மினிட்ஸில் அந்த சைட்ஸ் வந்து மறுபடியும் ஒர்க் ஆகணும். அங்கே வந்து எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் வந்து வேற ஒரு ப்ளேஸில் ஜாப் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி சம் அதர் ரீசன் சொல்லி எல்லாருமே மேக்ஸிமம் வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்த, அதாவது எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லாருமே பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னு உட்கார வச்சுட்டு நமக்கு அப்புறம் வந்து நிறைய எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணி என்னோடய டீமில் போட்டாங்க. அந்த டீமில் வந்து அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஒர்க் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒன்றும் தெரில. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசாக எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாங்க.
அதே ஃபஸ்ட்டு ஒரு டீமில் ஜாயின் பண்ணப்போ இருந்துச்சு இல்லையா? அதே இஷ்யூ தான் இங்கேயும். இங்கேயும் நமக்கு எதுவும் சொல்லிலாம் தரமாட்டாங்க. நம்மளா போய் நிக்கணும். என் கூட வந்து ஒர்க் பண்ணவங்க வந்து பூனேல ஒர்க் பண்ணவங்க. அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. நம்மளா போய் ஏதாவது கேட்டா தான் அவங்க நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாரி தான். ட்ரைனிங்ன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நமக்கு எதுவுமே யாரும் சொல்லிலாம் தரமாட்டாங்க. நம்மளா போயிட்டு இத எப்படி பண்ணணும், அத எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு எல்லாமே. அது கூட ஒண்ணும் தெரில. பட் ஆனா அவங்களா வந்து நமக்கு இது இது இப்படி அப்படின்னு சொல்லிக் குடுக்குறது வேற. நம்மளா போய் ஒருத்தவங்கள ஓயாம டிஸ்டர்ப் பண்ற மாரியே இருக்கும். அ எதுவுமே தெரியாதுல்ல நமக்கு. அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம போய் ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு அத தெரிஞ்சு, அத செய்றதுக்கு ஒரு மாரி இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ல இருப்பாங்க. ம். அது நம்மட்ட வந்து அந்த கோவத்த காமிக்கிற மாரி இருக்கும். அ ஓயாம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற மாரியும் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அவங்ககிட்ட கேட்டுட்டு ஒண்ணு செய்வோம். அததான் அவங்க வந்து அவங்க சொன்னது குடுத்தத தான் நம்ம செய்வோம். அது சம்டைம்ஸ் வந்து தப்பா போயிடுச்சு அப்டின்னா, மேனேஜர் வந்து டைரக்ட்டா என்ட்ட வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது நம்ம வேற வழி இல்லாம அவங்க தான் இப்டி அவங்க லேர்ன் பண்ணத தான் நான் செஞ்சேன்னு சொல்லும்போது, அவங்க கிட்ட கூப்ட்டு கேட்டாலும் அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஒருவேள அவங்களுக்கும் வந்து ஒழுங்கான ட்ரெய்னிங் குடுக்காம, அவங்களும் வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு ஒர்க் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அதுதான் நடக்கும். ஒழுங்கான ட்ரெய்னிங் இல்லாம ப்ளேமுக்கு மட்டும் அ உடனே வந்து நம்மள வந்து ப்ளேம் பண்றதுக்கு உடனே வருவாங்க. பட் ஆனா ஒழுங்கான ட்ரெய்னிங் குடுக்கணும். ஒழுங்கான ட்ரெய்னிங் குடுத்து அதுக்கப்புறமா அவங்கள உட்கார வைக்கணும் அப்படின்ற எதுவுமே இருக்காது. ஆ ஒரு முக்கியமான லெவல் அப்படின்றப்போ, அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரெய்னிங்க வந்து ஒழுங்கா ப்ரொவைட் பண்ணா தான், அதுக்கேத்த மாரி அவங்களால ஒர்க் பண்ண முடியும். எதுவுமே குடுக்க மாட்டேன். ஆனா, நீ தப்பு பண்ணா நான் வந்து உன்னைய ப்ளேம் பண்ணுவேன். ப்ளேம் பண்ணி உன்ட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். அதுக்கு நீ கரெக்ட்டா எனக்கு ரிப்ளை தரணும். அப்படின்றப்போ எப்படி இப்படியே போணுச்சு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இங்க வந்து எல்லாமே இந்த டீம்ல வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட். எனக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் சுத்தமா ஒத்துக்கல. மந்த்லி போட்டுருவாங்க. 2 நாள் ஏ ஷிஃப்ட், 2 நாள் பி ஷிஃப்ட், 1 நாள் சி ஷிஃப்ட் அந்த மாரி இருக்கும். நான் லெவல் இனிஷியல் லெவல்ல இருந்தப்போ, லெவல் 1க்கு என்னைய மாத்துனதுக்கப்புறம் வந்து என்ன ஆனுச்சு அப்படின்னா, அ ஃபுல்லாவே நைட் ஷிஃப்ட் மாரி ஆயிடுச்சு. நைட் ஷிஃப்ட் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிசிஓடி இஷ்யூலாம் வந்துருச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ, அதனால அதுக்கப்புறமே எனக்கு அங்க ஒர்க் பண்ண விருப்பம் இல்ல. ஸோ, அதனால நான் பேப்பர் போட்டுட்டேன். பேப்பர் எப்போ போட்டேன் அப்டின்னா, இந்த கம்பெனில ஜாயின் பண்ணது வந்து மே 2018ல ஜாயின் பண்ணேன். பேப்பர் போட்டது டிசம்பர் 2019ல வந்து பேப்பர் போட்டேன். 2 மந்த்ஸ் வந்து நோட்டீஸ் பீரியடு. பிப்ரவரியில வந்து ரிலீவ் ஆனேன். அண்ட் தென் என்ன வந்து ட்ராபேக்னா இங்க, அ ஒரு ப்ராப்பரான ட்ரெய்னிங் குடுத்து உட்கார வச்சு ஒர்க் பண்ணணும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க, அப்ப ஏதாவது தப்பு பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றதுல வேலிடான பாயிண்ட் இருக்கு. கரெக்ட்டா? இங்க ப்ராப்பரான எந்த ஒரு ட்ரெய்னிங்கும் கிடையாது. அவங்களா லெவல் எந்த ஒரு இதுவும் கேட்காம அவங்களாவே நம்மள வந்து மூவ் பண்ணிடுவாங்க அடுத்த லெவலுக்கு. மூவ் பண்ணிட்டு நீங்களா தான் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிருவாங்க. தப்பு பண்ணா நம்மள அடுத்தடுத்து ப்ளேம் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. என்னால அந்த ப்ரெஷர வந்து தாங்க முடியல. அண்ட் தென் ஒன் மோர் திங் என்ன அப்டின்னா, ஃபுல்லா நைட் ஷிஃப்ட்ன்றப்போ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. சுத்தமா ஒத்துக்கவே இல்ல. அதோட நான் ஜாப வந்து குயிட் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அதனால தான் முடிவெடுத்தேன். ம் அப்புறம் வந்து வேற என்ன அப்டின்னா, மேக்ஸிமம் ஐடி அப்டின்னு வந்துருச்சு அப்டின்னா, ஒருத்தர் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து யாருமே ம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க அப்டின்னா, அவங்க நமக்கு அத வந்து சொல்லி தரணும் அப்டின்ற ஒரு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு இருக்காதா? இல்ல அவங்களுக்கு இல்லாம மித்தவங்க ஆக்கிருவாங்களான்னு தெரியல. அந்த மாரி தான் இருந்துச்சு இங்க. அண்ட் தென் சேலரி பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங் சேலரி நான் வாங்கினேன் இல்லையா 16K அதே சேலரி தான். லெவல் 1க்கு மூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கேத்த மாரி சேலரி ஒண்ணு ப்ரொவைட் பண்ணணும். இல்ல அப்டின்னா ட்ரெய்னிங் குடுக்கணும். இது மாரி எதுவுமே கிடையாது. சேலரி நம்ம போய் கேட்டோம் அப்டின்னா, இப்ப தானே ட்ரெய்னிங்ல இருக்கீங்க. அப்ப ட்ரெய்னிங்ல இருக்கிற பெர்சன எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஹேண்டில் பண்ண தெரியாம, ஏதோ 5 வருஷம், 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதே டீம்ல இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணா எப்படி வந்து ஒரு ம் ஹேண்டில் பண்ணுவாங்களோ, அதே மாரி நம்மளையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க்கும் அதே ஒர்க்க வாங்கிக்குவாங்க. திட்டுறது அதே மாரி திட்டுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு காய. ஆனா சேலரி மட்டும் அதே சேலரி தான். அதனால ஜாப வந்து குயிட் பண்ணிட்டேன்.